நானும் எத்தனையோ சில்வர் அரோனா பார்த்துருக்கேன். ஆனா 3 வருஷத்துல இவ்வளோ பெருசா வளர்த்த முடியும்னு இன்னைக்கு தான் பார்க்குறேன். ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்புக்கு ஃபிஷஸ் எடுக்க நம்ம ஃபார்மை விசிட் பண்ணியிருந்தேன். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, கோல்டன் கல்பெரி பீகாக் பஸ் ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் குட்டிங்க எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா இப்போ வர இம்போர்ட்ல ஒரிஜினல் கோல்டன் கல்பெரி கிடைக்கிறதே இல்லை. அப்புறம் எஸ்காண்டிடோவும் ப்ரீடிங் பேர்ஸ் வச்சிருந்தாங்க. சிக்லெட் ஃபேமிலிலேயே ரொம்ப வைப்ரண்ட் கலர் உள்ள சிக்லெட். அந்த பக்கம் போய் பார்த்தா 4 to 5 அடி அரப்பைமாவும் ப்ரீடிங் பேர் ஸ்டிங்ரேஸ் வச்சிருக்காங்க. இதை நம்ம கார்ல கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்ற பெரிய ஜம்போ சைஸ் சில்வர் அரோனாவும் மலபார் ஸ்னேக்கெட் 2 அடிக்கும் பேக் பண்ணிட்டேன். ஸோ அது கூட கொஞ்சம் நிறையா ஃபிஷஸ் எடுத்துட்டு அண்ணனுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஷாப்புக்கு வந்து எல்லா ஃபிஷஸும் சேஃபாக கொண்டு வந்து ரீச் பண்ணிட்டேன். வந்து பார்த்தா தான் தெரியுது, நம்ம கொண்டு வந்த சில்வர் அரோனா நம்ம சில்வர் அரோனாஸை விட ரொம்பவுமே பெருசாக இருந்துச்சு. நம்ம சில்வர் அரோனா 2.5 வருஷம் நான் வளர்த்திட்டு இருக்கேன். இருந்தாலுமே ரொம்ப குட்டியாக இருக்குது. இது 3 வருஷத்துக்கு இந்த சில்வர் அரோனா ரொம்பவுமே பெருசாக இருக்குது. அதே மாதிரி மலபார் ஸ்னேக்கடும் ரொம்பவுமே பெருசாக இருந்துச்சு. ஃபுட்டும் ஸ்பேஸும் ப்ராப்பராக கொடுத்து வளர்த்துனீங்கன்னா உங்கள் ஃபிஷஸும் ரொம்பவுமே பெருசாகவும் ஹெல்த்தியாகவும் வளரும்.